சீமானின் நிலைமை இனி என்ன ஆகும் அரசியலில் அப்படிங்கறதுதான் எனக்கு உள்ளபடியே நேற்று முதல் எழுந்த கேள்வி. உள்ளபடியே எனக்கு சீமானுடைய அரசியல் நிலைப்பாடுல கடும் முரண்பாடுகள் இருக்குது, அது வேற. பட் பாவமா தான் இருக்கு அவருடைய அரசியல் நிலைமை, அரசியல் எதிர்காலம் இனி என்ன ஆகும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா துக்ளக் குருமூர்த்தி நேற்று வானலாக புகழ்ந்திருக்கிறார் திரு சீமான. துக்ளக் குருமூர்த்தி யாரையாவது புகழ்ந்து யார் பக்கமாவது நின்று அவங்களை ஆதரிச்சுட்டாருன்னா அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் அதோட காலி. தமிழ்நாட்டுல அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. ஆமா, நீங்க ஓபிஎஸ் துக்ளக் குருமூர்த்தி ஆதரித்தார் தொடக்கத்துல. அவர் சொல்லித்தான் இவர் போய் தர்ம யுத்தம் உட்கார்ந்தார். இன்னைக்கு ஓபிஎஸ் என்னன்னார், அஇஅதிமுகவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க. ஓஜா பாஜகவும் அவரை கைவிட்டுடுச்சு. ஓஜா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணாரு, துக்ளக் விழாவில் இதே குருமூர்த்தி சாக்கடை ஜலமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சசிகலாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். பாவம், சசிகலா அம்மையாருடைய அரசியல் என்னாச்சுன்னு நாம பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணாரு, அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். அண்ணாமலை யார் தெரியுமா அப்படின்னாரு, பதவியை பிடிங்கி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப அண்ணாமலை நிலைமை என்னவா இருக்குன்னு நாம பாக்குறோம். இந்த வருஷம் ஐயா திருவாய் மலர்ந்து இருப்பது யாரை பத்தின்னு கேட்டீங்கன்னா திரு சீமானை பற்றி. சீமான வானலாக புகழ்கிறார், அங்க அவ்வளவு பேரும் கைச்சிட்டாங்க. அப்பாடா, இப்பதான் நமக்கு ஒரு நிம்மதி. என்னன்னா இப்ப இந்த பக்கம் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் சீமானுக்கு எதிராக கடுமையாக களமாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களால் செய்ய முடிகிறதோ இல்லையோ, நான் இப்படியே சொல்றேன், அவர்களால் செய்ய முடிகிறதோ இல்லையோ அந்த வேலையை சிறப்பா செஞ்சிருக்கிறாரு யாரு, துக்ளக் குருமூர்த்தி. இனி சீமானுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வியோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சீமானை துக்ளக் குருமூர்த்தி என்ன பாராட்டினார், ஏன் பாராட்டினார், பாஜகவோடு கூட்டணி சேர்கிறாரா சீமான் உள்ளிட்ட கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய காணொலி. அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து, நான் எழுதிய திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூல் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தன்று துக்ளக் வாசகர் சந்திப்பு நடைபெறும். துக்ளக் சார்பில் அவங்க வாசகர்களை எல்லாம் திரட்டி வச்சு அவங்க ஒரு விழா நடத்துவாங்க. ரொம்ப முன்னாடி இது எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா பப்ளிக்லயே நடக்கும். அதாவது பொது வெளியில மேடை போட்டு ஷோ நடத்துறாங்க. அதாவது ஒவ்வொரு ஊர்லயா நடத்திட்டு இருந்தாங்க முன்னாடி. இதெல்லாம் வேலைக்கு ஆகுறது இல்ல. இவங்க பெரியாரிஸ்டுகள் என்ன செய்யறாங்க, நமக்கு நம்ம கூட்டத்துக்குள்ள அறவழியில், யாரும் அராஜகம்லாம் பண்றது, அறவழியில் அவர் பெரியாரை குறித்து அல்லது திராவிட இயக்கத்தை குறித்து பேசுகின்ற பொழுது அவங்க அங்கேயே அதற்கு மறுப்பு சொல்லக்கூடிய விதத்தில் நோட்டீஸ் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அதை இஷ்யூ பண்ணுவாங்க. அங்க அவங்க முழக்கங்களிட்டார்கள். அதனால இனி நம்ம என்ன செய்வோம், ஒரு அரங்கிற்குள்ள வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சென்னையில ஒரு அரங்கிற்குள் அவங்க யாரை இன்வைட் பண்றாங்களோ அவங்கள மட்டும் கரெக்டா வரவழைச்சு ஒரு நிகழ்ச்சியை நடத்த தொடங்கினாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தன்று இது நடக்கும். நேற்றும் அது நடந்திருக்கு. இப்ப அந்த விழாவுல துக்ளக் குருமூர்த்தி அவர்கள், இப்பொழுது அவர் தான் அதோட ஆசிரியராக இருக்கிறார், துக்ளக்கினுடைய ஆசிரியராக இருக்கிறார். அவரு பேசுகிறார். பேசும்போது என்ன பேசுறாரு, இந்த சீமானவர்கள் பாருங்க, ஒரு நம்பிக்கை பிறக்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல. யாருக்கு? துக்ளக் குருமூர்த்திக்கு நம்பிக்கை பிறக்குது. யாரை வச்சு? சீமான வச்சு. இப்ப சீமான் யாருக்கான அடியால், சீமான் யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். சீமானினுடைய செயல்பாடுகளை வைத்து துக்ளக் குருமூர்த்திக்கு நம்பிக்கை பிறக்கிறது. எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. இப்ப நான் ஒண்ணு பேசுறேன், என்னுடைய பேச்சை வச்சு பிஜேபிக்கு நம்பிக்கை பிறக்குது அப்படின்னா என்ன ஆகும்? இங்க சீமானின் கருத்து என்ன கருத்து? இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் என்று சீமான் சொல்லுகிறார். இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, இது வரவேற்கத்தக்கது என்று யார் பேசுறா? துக்ளக் குருமூர்த்தி பேசுகிறா. அங்க இருக்கிற அவ்வளவு பேரும் கைத்தட்டி வரைக்கும். இப்ப நான் ரொம்ப நாளா இதான் சொல்லிட்டு இருக்கிறேன், பெரியாரின் நன்மதிப்பை, பெரியாரின் தியாகத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக அவதூறுகளை பாஜக, RSS தொடர்ந்து அள்ளி இறக்குது. மக்கள் நம்பல. ஹெச் ராஜா சொல்லுவார், மக்கள் இப்படி பார்ப்பாங்க, யார் ஹெச் ராஜாவா சார், நீங்க அப்படிதான் சார் சொல்லுவீங்க அப்படிம்பாங்க. மயிலாப்பூர்ல இருந்து யாராவது சொல்லுவாங்க, சார் நீங்க அப்படிதான் சார் சொல்லுவீங்க அப்படிம்பாங்க. இப்ப இப்படி மக்கள் என்ன செய்யறான், அதை ஏத்துக்க தயாரா இல்ல. இப்ப பாஜக, நான் இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், இப்ப பாஜக நினைக்குது தமிழ்நாட்டிலிருந்து பார்ப்பனர் அல்லாத ஒருவர் வர வேண்டும்,
அவர் பெரியாருக்கு எதிராக தீவிரமாக பேச வேண்டும், அவருக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் நம்ம பண்ணுவோம்னு சொல்லி உருவாக்கிய ஒரு நபர் தான் யார்? இந்த சீமான். இதை நான் ரொம்ப நாளா சொல்றேன். நேற்று அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் யாரு? துக்ளக் குருமூர்த்தி. அத ஏன் உறுதிப்படுத்துறார்? இப்ப எங்க அந்த இடம் நகர்ந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருபோதும் பாரதிதாசனுக்காக விழா எடுத்ததில்லை யாரு? RSS. பாரதிதாசன் விழா எடுக்குமா? ஏன் இதே சீமான் கடந்த கால மேடைகளில் கொலைவாயின எடனா மிக கொடியோர் செயல் அறவே, புகைவாள் ஒரு புலியே, மிக குணமேவிய தமிழா அப்படிலாம் பேசுவார். நீங்க பாரதிதாசனுடைய பல கவிதைகளை மேற்கோள் காட்டி பேசியவர். பாரதிதாசன் திராவிடத்தை எங்கெல்லாம் தூக்கி பிடித்திருக்கிறார் என்று நம்ம வாதம் வைக்க தொடங்கியவுடன் பாரதிதாசன் அப்படியே கைவிட்டார். கைவிட்டுட்டு யாரை கையில் எடுத்தார்? பாரதியார் கையில் எடுத்தார். தப்பு இல்ல. பாரதியார நீங்க ஒரு மேடை போட்டு பாராட்டினா தப்பு இல்ல. RSS மேடையில போய் பாராட்டினீங்க, அது கூட ஓகே விடுங்க. ஆனா அங்க போய் நீங்க என்ன சொன்னீங்க? பிராமண கடப்பாறையை எடுத்து திராவிட கோட்டையை உடைப்பேன், நீங்க பெரியார உடைப்பேன், நீங்க அவ்வளவுதான். சிலாகித்து விட்டார்கள் மொத்த கூட்டமும். அவங்களுக்கு அதான தேவை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம அடியாள் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது இவர்களுக்கு கோபம் இருக்கு. சீமான் RSS அடியாள், பாஜகவின் அடியாள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு கோபம் இருக்கிறது. ஒரு அடியாள் என்ன செய்வாரு? வேற யாரோ ஒரு எஜமானனுக்காக ஒரு கடப்பாறை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கட்டடத்தை இடிக்காது அப்படின்னா அவர் என்ன சொல்லுவீங்க? அடியாள் தானே. இப்போ பிராமண கடப்பாறை எடுத்துட்டு போயிட்டு பார்ப்பனியத்தை ஒழிப்பதே தன்னுடைய வாழ்நாள் வேலையாக வைத்திருந்த பெரியாரினுடைய கொள்கைகளை, பெரியாரின் சித்தாந்தத்தை, திராவிட இயக்கத்தை, திராவிட இயக்க சித்தாந்தத்தை, திராவிட கோட்டையை ரொம்ப நாளா பார்ப்பனியம் உடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து தோல்வியுற்ற ஒன்றை பரவாயில்ல கொண்டாங்க, நான் போய் உடைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பிராமண கடப்பாறை தூக்கிட்டு வந்து உடைக்க வர்றாருன்னா அவர் பார்ப்பனியத்திற்கு அடியாள் வேலை செய்கிறாரா இல்லையா? அப்போ அடியாள் வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு உடனே இவர்களுக்கு ஒரே உற்சாகம், குஷி. அதுதான் நேற்று துக்ளக் குருமூர்த்தி அந்த விழாவில் பேசுகின்ற பொழுது வெளிப்படுகிறது. ஏற்கனவே இந்த சீமான் என்ன சொன்னார்? மோடிக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? மோடிக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா? ஒரு சீக்கியர் மூலம் தூது விட்டாரா? ஞாபகம் இருக்கா? மோடிக்கு எப்ப பிடிக்கும் சீமான? சீமான் மோடிக்கு பிடிக்காத மாதிரியே தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருந்தாருங்க, மோடிக்கு பிடிக்குமா? பிராக்டிகலா சொல்லுங்க. சீமான் மோடிக்கு பிடிக்காத மாதிரியே செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். மோடிக்கு பிடிச்சிருக்குமா? பிடிக்காது. அப்ப மோடிக்கு சீமானை பிடிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? சீமான் மோடிக்கு விருப்பமாக, மோடிக்கு பிடிக்கிற மாதிரி நடந்து கொண்டார் என்பதுதானே அர்த்தம். அதான உண்மை. அப்ப பிடிக்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கிறாரு. தூது விட்டாங்களாம் இவருக்கு. இப்ப கிட்னா வாய் அப்படிம்பாங்க, ஒரு படத்துல கிட்னா வாய்டா உங்களுக்கு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி திரு சீமான் அவர்களுக்கு எத்தனை நாக்குகள் என்றே தெரியல. ஒரு மனிதனுக்கு ஒரு நாக்கு இருக்கலாம், திரு சீமானுக்கு எத்தனை நாக்குகள் தெரியல. இந்த நிமிடம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினர் யாரும் நான் கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. என்ன கேள்வி? திரு சீமான் அவர்கள் தானே சொன்னார். என்ன சொன்னார்? பிரபாகரன் சீமானிடம் சொன்னாராம். என்னன்னு சொன்னாராம்? நாங்களா சொன்னோம், சீமான் தான் சொன்னார். என்ன சொன்னாரு? மற்ற எல்லாத்தையும் விடுங்க, சீமான் முன்னுக்கு பின் முரணா பேசுன எல்லாத்தையும் விட்டுருங்க. அவர் கடவுளை சீமா திட்டி இருக்கிறாரு, அப்புறம் கடவுளை ஆதரிச்சிருக்கிறாரு, பெரியாரத்தை வாழ்த்தி இருக்கிறாரு, அப்புறம் பெரியார திட்டி இருக்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுருங்க. அதுக்குள்ள போக விரும்பல. பிரபாகரன் சீமானிடம் சொன்னார். என்ன சொன்னார்? பெரியாரும் அண்ணாவும் இல்லை என்றால் நாங்க இங்க போராடி இருக்க மாட்டோம். பெரியாரின் பேச்சை கேட்டு, அண்ணாவின் பேச்சை கேட்டு, பெரியாரின் எழுத்தை படித்து, அண்ணாவின் எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் இங்கே ஈழ தேசத்திலே ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டிருக்கிறோம். பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் எங்கள் கைகளில் துப்பாக்கியாக மாறி நிற்கிறது என்று சீமான் சொன்னார். சொன்னது யாரு? பிரபாகரன் சீமான்ட்ட சொன்னவா சொன்னார். இப்ப நான் இப்ப என்ன சொல்றாங்க, திடீர்னு அவங்க பெரியார படிச்சுக்கல. இப்ப பிரபாகரனுக்கும் ஒண்ணும் தெரியாம போயிட்டா, அப்ப பிரபாகரனோட நீங்க புத்திசாலின்னு சொல்லுங்க, பிரபாகரனுக்கு ஒண்ணும் தெரியுன்னு சொல்லுங்க. என்ன அநியாயம் இது? அப்ப அப்படி அன்னைக்கு சொன்ன வாய் இன்னைக்கு என்ன சொல்லுது?
நீ நீ உயர்ந்தோ நீ தாழ்ந்தோ, உன்னை பார்த்தாத்திட்டு உன்னை தொட்டாத்திட்டு என்று சொல்வதற்கு நீ யார்? பார்ப்பனர்களே, உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய பார்ப்பனர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன் அப்படின்னு கத்திய இதே வாய் என்ன பிரிச்சு வைக்க நீ யாரா அப்படின்னு கத்தினாரு. அதாவது பார்ப்பனர் அப்படின்னா என்னவான்னா உயர்வு தாழ்வு பார்ப்பவர். சொன்னது சீமான். நீங்க கிட்னா வாய்ங்கிறதுக்கு அதான் அர்த்தம் சொல்றேன். என்ன எத்தனை வாய் பாருங்க. உயர்வு தாழ்வு பார்ப்பவர். நீ தீட்டு, உன்னை பார்த்தா திட்டு, உன்னை தொட்டா திட்டு, உன் நிழல் பட்டாலே திட்டு, உன்னை பேசினாலே திட்டு என்று ஏற்றத்தாழ்வு பார்ப்பவர் பார்ப்பனர். இவர்கள் யார் எங்களை எப்படி பார்ப்பதற்குன்னு ஒரு வாட்டி கேட்டார். கொஞ்ச நாள் கழிச்சது செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வர வேண்டியது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அதே வாய் உயர்வு தாழ்வின்றி அனைவரையும் சமமாக பார்ப்பான், எனவே அவன் பார்ப்பான் அப்படின்ட்டாரு. கீழே எனக்கு என்னன்னா, ஆனா அண்ணே உண்மையிலே நீலாம் கொடுத்து வச்சவன் அண்ணன் சீமான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க தெரியுமா சிலர. நமக்கு இந்த அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை இல்ல, சொல்லுவாங்கல்ல அதிர்ஷ்டசாலின்னு, அது சீமான் தான். ஏன் சொல்லுங்க? ஒருத்தர் என்ன சொன்னாலும் அதை நம்புறது சூப்பர். ஏற்றத்தாழ்வு கற்பிப்பவர் பார்ப்பனர். நீ யாருடா அப்படின்னு அடுத்த நாளே சமமாக பார்ப்பவன், எனவே அவன் பார்ப்பான். சிந்திக்கவே மாட்டீங்களாடா? உண்மையிலே சிந்திக்கிற அறிவு ஆற்றலே கிடையாதா? அதனாலதான் இவங்களுக்கு பெரியார பிடிக்கல. ஏன்னா பெரியார் என்ன சொன்னார்னா, யார் என்ன சொன்னாலும் சுயமா சிந்தி, நானே சொன்னாலும் உன் அறிவுக்கு சரின்னு போறதான்னு யோசினாரு. இவங்க அப்படிலாம் கிடையாது. இதே சீமான் நாளைக்கு திருப்பி பெரியார தூக்கி பிடிக்கட்டுமே, அதுக்கும் கை தட்டுவாங்க. இப்ப இந்த சீமான் நேற்று அங்கே புகழ்ந்து தள்ளப்படுகிறார். ரைட். ஓபிஎஸ் துக்ளக் குருமூர்த்தியால் தூக்கி பிடிக்கப்பட்டார். திருமதி வி கே சசிகலாமையார் துக்ளக் குருமூர்த்தியால் தூக்கி பிடிக்கப்பட்டார். திரு அண்ணாமலை துக்ளக் குருமூர்த்தியால் தூக்கி பிடிக்கப்பட்டார். இப்பொழுது திரு சீமான் துக்ளக் குருமூர்த்தியால் தூக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார். நல்லதே நடக்கும், நம்புவோம், அவ்வளவுதான். அதை தாண்டிடுவோம். இப்ப அடுத்தது ஐயா துக்ளக் குருமூர்த்தி பேசுகின்ற பொழுது நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை பற்றி பேசுகிறார். ட்ரம்ப பார்த்தா உலக நாடுகளே நடுங்குது. ஆனா மோடி அப்படி மோடி கிட்ட மட்டும் ட்ரம்போட வேலை எதுவுமே செல்லுபடி ஆகல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க சார், நம்புற மாதிரி சொல்லுங்க. என்னுடைய இந்திய பிரதமர், நாம் பாஜகவோடு கருத்தியலாக முரண்படலாம், அது வேற. ஆனால் எனக்கும் யார்தான் பிரதமர்? மாண்புமிகு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் தான் எனக்கும் பிரதமர். வேறு ஒரு நாட்டோடு ஒரு சர்ச்சை என்றால் நான் என் பிரதமரை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன், விட்டுக் கொடுக்க கூடாது. ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. நான் என்ன நினைக்கிறேன், என் பிரதமர் துணிச்சலோடு நின்று அமெரிக்காவை கண்டித்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன கண்டிக்கணும்? அமெரிக்க அதிபர் என்ன சொல்லுகிறார்? திரு ட்ரம்ப் என்ன சொல்றாரு? நான் சொல்லித்தான் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை மோடி நிறுத்தினார். எத்தனை வாட்டி சொல்றாரு? 25 தடவைக்கு மேல சொல்லிட்டார். ஒரு தடவை 2 தடவை 25 முறைக்கு மேல் சொல்லுகிறார். ஒரு முறையாவது மோடி அப்படி இல்லை, ட்ரம்ப் பேச்ச கேட்டலாம் நாங்க நிப்பாட்டல அப்படின்னு சொல்லணும்ல, சொல்லல. அதே ட்ரம்ப் திருப்பி சொல்றார், ரஷ்யாவிடம் ஒப்பந்தம் போட்டு ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்குகிறது இந்தியா. இப்போ குறைஞ்ச விலைக்கு வாங்கினா நமக்கு குறைஞ்ச விலைக்கு என்ன கொடுக்கலாம்? நல்லா புரிஞ்சுங்க மக்கள், நீங்க புரியணும். பெட்ரோல் டீசல் ரஷ்யாவில இருந்து வாங்கினா அவங்க ரஷ்யா விலை கம்மியா நமக்கு தர தயார். விலை கம்மியா ரஷ்யா நமக்கு தந்துச்சுன்னா இவங்க நமக்கு விலை கம்மியா பெட்ரோல் டீசல் கிடைக்கும். ஆனா ட்ரம்ப் சொல்றாரு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்காதேங்கிறார். அதை கேட்டு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கச்சா எண்ணெய் வாங்குவதை சற்றே இந்தியா குறைத்திருக்கிறது என்பது போன்ற ஒரு தகவலையும் ட்ரம்ப் சொன்னதாக நாம ஊடகங்கள்ல பார்க்கிறோம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இதுல எங்க அவரு அண்ணன் முறைச்சு பாக்குறாருங்க மாதிரியே நீங்க பில்டப் கொடுத்தா நான் என்ன பண்றது? நீங்க சொல்லுங்களேன். சீனா நம்முடைய இந்திய எல்லைக்குள் ஊடுருவி வீடு கட்டிட்டான், கிராமத்தையும் அமைச்சு வச்சிருக்கான். இது வரைக்கும் சீனாவை கண்டிச்சிருப்பாரா? இல்ல. இதுல அவர் சொல்றார், மோடியை கண்டு அமெரிக்கா. சோ இப்படியாக இவர்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லாரும் எப்படி சேர்ந்திருக்காங்க பாருங்க கூட்டணி. இப்ப பரவாயில்ல, நான் என்ன சொல்றேன், வெளிப்படையா பாஜகவோட கூட்டணி வச்சுட்டா கூட பரவாயில்ல. யாரு? சீமான் பிரச்சனை இல்ல.
நீங்க RSS உடைய அத்தனை கொள்கைகளையும் ஏத்துக்க தொடங்கியாச்சு. எல்லா கொள்கையும் தான் ஏத்தாச்சு. பிராமண கடப்பாறை வரைக்கும் முழுங்கியாச்சு. அப்புறம் என்ன? சேர்ந்துட வேண்டியதாங்க. பாஜகவோடு ஒண்ணு பாஜக கட்சியை கலைச்சிட்டு பாஜக சேரலாம், அல்லது பாஜகவோட கூட்டணி கூட வைக்கலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. வெளிப்படையா சீமான் அவங்களோட சேர்ந்துடலாம். ஆனா சேருவாரன்னா மாட்டார். ஏன்னா அதான் அவருக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட்? வெளியில இருந்து பாஜகக்குள்ள போயிட்டு திருப்பி பெரியார் திட்டினார்னா மக்கள் உஷாராயிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பாஜகவை திட்டுற மாதிரி 2 திட்டு திட்டிக்கிட்டு 200 திட்டு யாரை சுத்தணும்? பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும். ஏன்னா பெரியாரும் திராவிட இயக்கமும் இந்த மண்ணில் ஸ்ட்ராங்கா நிக்கிற வரைக்கும் அந்த கோட்டை இருக்கும் முறை அந்த கோட்டையை தாண்டி RSS பாஜகவோட உள்ள வர முடியாது. அப்ப அந்த பெரியார் என்னும் சித்தாந்த கோட்டையை, அந்த திராவிடம் என்னும் சித்தாந்த கோட்டையை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க முயற்சிக்கணும். அந்த வேலையை மட்டும் நீங்க பாருங்க. உள்ள வர்ற வேலையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி இடிக்கிற வேலையை கையில கொடுத்திருக்கிறாங்க. சீமான் அல்ல, சீமானுக்கும் சீமான்கள் எல்லாம் முயற்சி செய்து தோற்று போன ஒன்று அது. சீமானுக்கும் அதை காலம் கற்றுக் கொடுக்கும். அன்றைக்கு அவர் தெளிவார், புரிந்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.